திமுக காரங்க கொஞ்சம் கடுப்பாகி எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்டுறாங்க. என்னன்னா, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை வந்து டப்பா இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தா யாரையுமே நம்மளால காப்பாற்றவே முடியாது, இந்தியாவை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிறாரு. ஒட்டுமொத்தமா இந்த திமுக ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா, அந்த திருட்டு கூட்டத்துக்கு சில விஷயங்களை வந்து நாங்க தெளிவுபடுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரதத்தினுடைய பொருளாதார நிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவிற்கு நல்ல பல திட்டங்கள் மக்களை சென்றடைஞ்சிருக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழல் எந்த அளவிற்கு குறைந்திருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவிற்கு ராணுவ தளங்களும் ராணுவத்திற்கு தேவையான விஷயங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவிற்கு எல்லை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்குது, ஒரு நாடு நம்மளை தொடர்றதுக்கே பயப்படுது அப்படின்னா எந்த அளவிற்கு அந்த செயல்பாடுகள் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகளுடைய பார்வை பாரதத்தின் மேல எந்த அளவிற்கு ஒரு மாற்றம் அடைந்திருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவிற்கு மக்களிடையே பல முன்னேற்றங்கள் தெரிந்திருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக மாதிரி திருடர்களுக்கு எந்த அளவிற்கு பயம் வந்திருக்குது, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாங்க. பாஜகவினுடைய ஆட்சி வந்து உங்கள மாதிரி திருட்டு பசங்களுக்கு பயமாதான் இருக்கும், அதை மாத்த முடியாது. திருந்துங்க, பயம் இருக்காது. திருநீங்கன்னா பயம். டப்பா இன்ஜின் சர்க்கார்னு போஸ்டர் அடிச்சு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குது. காரணம், டப்பா இன்ஜின் சர்க்கார் தான், தமிழ்நாடு வெறும் டப்பா சர்க்கார் தாங்கிறது நீங்க போஸ்டர் அடிச்சு ஓட்ட வேண்டாம், எங்களுக்கே நல்லா தெரியும். பாரத பிரதமர் அவர்கள் பல திட்டங்களை கொடுத்தாலும் அது எதுவுமே தமிழக மக்களுக்கு சென்றடைய கூடாதுங்கிற ஈன புத்தி இருக்கக்கூடிய நீங்க, பிரதமர் அவர்களோட என்ன விமர்சனங்கள் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு சென்றடைய வேண்டிய விஷயங்களையாவது நல்லபடியா நிதிகளை கேட்டு வாங்கி மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கணும்னு நினைக்காத நீங்க, வரக்கூடிய நிதியெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டு நிதியா குடும்பத்துல ஜெனரேஷனை வச்சு இப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் வந்து சர்க்கார் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. சர்க்கார்னு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அதனால அதை பத்தி பேசாதீங்க.